ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சும்மா வணக்கம் சொல்லும்போதே தெரியல, அழகான அந்த மைதா மாவுக்கு பின்னாடி ஒரு தொப்புள் எட்டி பார்க்குது. அட இருங்க, நான் ராவான அக்கில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா மந்தனா சும்மா ஸ்டேஜ்லேயே கையை அப்படி தூக்கி அப்படி நான் ஸ்டெப்பு போடும்போது அப்படியே லெஃப்ட் சைடு கருகிற அக்களையும் பாருங்க, ரைட் சைடு கருகிற அக்களையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டுது. அட அக்கள் மட்டுமா தெரியுது, செல்லம் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஆடும்போது அழகான அந்த தொப்புளும் சும்மா வேறு லெவலில் தெரியுது. இப்படி குனிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு யாருக்காக ஆடுறேன், எல்லாம் என் ரசிகர் பெருமக்களான உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம வணக்கத்தை போட்டு ஸ்டேஜில் இருந்து விடைபெற்றுக்கிறது நம்ம செல்லக்குட்டி ராஷ்மிகா மந்தனா. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் முழுக்க பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அப்படி எதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த பிள்ளை இப்படி கையை தூக்கி ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ அந்த கருகரு கொழு அக்களை நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குது. அந்த அக்கள் வாசம் இங்கே வீசுது. அப்பப்போ அந்த செல்ல தொப்பையில் எட்டி பார்க்குற தொப்புளும் வேறு லெவலில் இருக்குது. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் தொப்புள். ஆமாங்க, கேபியை சொல்லும் போதெல்லாம் செல்லக்குட்டியோட அழகான மாம்பழத்தை பார்த்தீங்களான்னு தான் கேட்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அந்த சுரங்கப்பாதையை பார்த்தீங்களா, தொப்புள் சும்மா வேறு லெவலில் இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சும்மா மஞ்சள் கலர்லேயே பார்த்து போர் அடித்த நண்பர்களுக்காகவே சும்மா தகதகன்னு செல்லக்குட்டி வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். அடடா, அந்த 2 ஆப்பிள் ஆகா வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க பூஜாவோட வெறித்தனமான ஃபேன்ஸ் எல்லாருமே. ஆத்தி யார் அது முரட்டு பீஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, லப்பர் பந்து மாமன் படத்தில் நடித்த நம்ம சுவாசிகா. சேலையிலே பார்க்கும்போது சும்மா ஹோமியாக தெரிஞ்ச செல்லக்குட்டி இந்த ட்ரெஸ்ஸில் சும்மா ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. முன்னாடியும் தாராள மனசாக இருக்குது, பின்னாடி அதை விட பெருசாக இருக்குது. செல்லக்குட்டி அப்படியே தொப்பலை காட்டியிருந்தா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஃபைனலாக காட்டுற அக்கிள் மடிப்பு வேறு லெவலு. செல்லம் சூப்பர் செல்லம். மமிதா செல்லக்குட்டியோட சும்மா தரமான அக்கில் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் போயிருந்தா சும்மா அந்த கருகரு அக்கிள் என் கண்ணு முன்னாடி இன்னும் பக்கமாக வந்து நின்றுருக்கோம். இருந்தாலும் செல்லம் இப்படி 2 கையையும் தூக்கி தூக்கி ஆடும்போது ஆஹா, அந்த அக்கில் பார்க்குறதா இல்லை குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்க மாங்காவை பார்க்குறதா. லாஸ்ட் வீடியோவில் கனியாச்செல்லாம் ஓடும்போது குலுங்கிக்கிட்டு இருக்க மாம்பழங்களை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் ரசிகர்களுக்கு பிடிச்ச இன்னொரு செம்ம கிளிப்பிங் இருக்குது. ஆமாங்க, செல்லம் சைடு வீல அப்படி உட்காந்து போஸ்ட் கொடுக்கும்போது அழகான அக்கிள் தரிசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எந்த செகண்டு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. அப்போ தான் இதே மாதிரி சும்மா சூப்பரான அக்கிள் வேர்வை உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயா சரண். ஆனால் செல்லத்துக்கு ஒரு காலத்தில் ஒரு பேர் இருந்துச்சு, அதாங்க கேஎம்ஆர், காம மகாராணி அப்படின்ற பேர் செல்லத்துக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட செல்லக்குட்டி இடுப்பையும் தொப்புளையும் காட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தது பத்தாதுன்னு இப்போ ஒன் சைடு ஓரமாக ஒதுக்கி விட்டு க்யூட்டாக மாம்பழத்தை காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. ஆஹா, தண்ணி பாம்பு எட்டி பார்க்குற மாதிரிலாம் எட்டி பார்க்குது நிக்கி செல்லத்துக்கு அப்படின்னு பார்த்தா, நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி சமந்தாவும் சூப்பராக நாக்க நீட்டி காட்டிக்கிட்டு இருக்கு. ஆடா, எனக்கு நாக்கெல்லாம் நீட்ட வேணாங்க, நான் வந்து நின்னாலே போதும் அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம த்ரிஷா மம்மி சும்மா சூப்பராக போஸ்ட் கொடுத்துருக்கு. ஆஹா, ஃபேஸ் மட்டும் பார்த்தாலே எனப்புங்க, இன்றைக்கி தம்பி தாறுமாறாக அடி வாங்க போகிறாங்க அப்படி நீங்கள் மைண்டில் நினச்சா அது உண்மைதாங்க. ஏன்னா செல்லத்துக்கு ஆமாங்க, க்யூட்டாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது அந்த லிப்ஸ். இந்த லிப்ஸை பார்த்தோன்னே போதும், அடடா இந்த லிப்ஸு கிடச்சா கடிச்சு உறிஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோட்டோ அனுப்பிட்டு ஃபோனை நக்கிறாதடா, அப்புறம் கம்பெனி பொறுப்பில்ல அப்படின்னு சொன்னான். ஏன்னா காஜலோட அக்கில் அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பிக்கில், நீங்களே பாருங்கள். அடுத்து மீனாட்சி சௌத்ரிக்கு காய் தான் இவ்வளோ நாளாக ரொம்ப பெருசுன்னு நினச்சேன், வாயும் சும்மா சூப்பராக பெருசாக தான் இருக்குது. மாலுக்குட்டி 2 கையையும் சும்மா சவத்தில் வச்சு இருப்பாக ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்டியல் தரிசனத்தை நம்ம ரசிகர்களுக்கு சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கு. உங்கள் கண்ணு 2 எங்கே ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி நாட்டியாக ஒரு ஸ்மெல் விடுது நம்ம செல்லக்குட்டி ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ஆமாங்க, செல்லத்தோட அந்த குட்டி தலாணி 2 ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். அடுத்து நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சே பிரியங்கா சோப்ராவை பார்த்து அப்படின்னு சொன்ன ரசிகர்களுக்காகவே சும்மா சூப்பராக என்ன ஸ்ட்ரக்சராக ஏப்பா அப்படின்னு பார்த்துருக்கேன். குட்டியாக எட்டி பார்க்குற தொப்பையை பார்க்குறதா, இல்லை தொங்கும் தோட்டமாக இருக்க அந்த மேங்கோவை பார்க்குறதா, இல்லை 2 புள்ளி தெரியுது அதை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சைடுவில் பார்க்கும்போது எடுப்பாக பின்னாடி தூக்கிக்கிட்டு இருக்க இடுப்பு அதுவும் வேறு லெவலில் தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது என்னை மாதிரி ஒரு திறந்த புத்தகமாக வந்தால் தான் எல்லாருமே படிக்க ரெடியாக இருப்பீங்க. அதனால தான் இப்படி வந்திருக்கேன் பாருங்கள். குட்டியாக தெரிஞ்சாலும் க்யூட்டாக இருக்கேன். என்னோட அந்த 2 ஆப்பிள் சைஸுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு சைஸுக்கு இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி செம்மையாக ரசிகர்களுக்கு சூப்பராக தரிசனம் கொடுக்குது ராகுல் பிரீத் சிங். கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் எந்த ஹீரோயின் கட்டின தரிசனத்தை பார்த்து தம்பிக்கு ஒரு சிலிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய், டாட்டா.